ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜர்னி வித் மாயா. இன்றைக்கி நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு 2 முருங்கைக்காய் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்னிஷ்க்கு கொத்தமல்லி, கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். 1 kg சிக்கன்னு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், நான் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கணும். பேன் ஹீட் ஆன உடனே நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பட்டை, லவங்கம் போட்டுக்கணும். அது குறைஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும், ரொம்ப நேரம் ஆகாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதையும் நல்லா வதங்குற வரைக்கும், அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும். இன்னும் மட்டனுக்கு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை விட நீங்கள் மட்டனில் இந்த முருங்கைக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா குழம்பே செம்ம டேஸ்ட் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துருன்றதுனால நான் இது கூடயே சிக்கனையும் ஆட் பண்ணிடுறேன். சிக்கனையும் சேர்த்து ஒன்றா வதக்க போகிறேன். அந்த சிக்கன் கூடயே தேவையான உப்பு நான் போட்டுடுறேன். மொத்தம் குழம்புக்கு தேவையான உப்பு மொத்தமே நான் இதிலே போட்டுடுறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கலரி விடணும். ஒரு 10 நிமிஷம் சிக்கன் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் மிளகாத்தூளை ஆட் பண்ணணும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வதங்க விடலாம். சிக்கன் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லாவே வதங்கிட்டுருக்கு. இப்போது இதுக்கு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நான் மிளகா தனியாக சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு 5 ஸ்பூன் நான் போடுறேன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் போட்டுட்டு அந்த மிளகாய்த்தூளோட ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நல்லா திருப்பி கலரி விடணும். மிளகாய்த்தூள் போட்டோம், நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலும் இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு மேலும் தேவையான தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்போட கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் இதில் நான் சொல்லவே இல்லை. இது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் குழம்போட கலருக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கோன்றதுனால கொஞ்சம் குழம்பு கலர் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் இதில் கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா நான் வீட்டிலேயே அரைச்சது தான்.
கடையில் வாங்கி எந்த பொருளும் நான் இதில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கிளறி விட்டுட்டு குழம்பு ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம 2 விசில் வச்சு எடுக்க போகிறோம். சொல்லப்போனால் இது வந்து என்னோடய அம்மாவோட ரெசிபி தான். என்னோடய அம்மா இப்போ என் கூட இல்லை, நான் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. பட் ஆனால் எங்கள் அம்மா பண்ண ரெசிபிலாம் எனக்கு வந்து அந்த டேஸ்ட் இன்னும் கூட எனக்கு போகலை. அவங்களோட ரெசிபி தான் நான் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது பார்க்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு இப்போ ஃப்ளேமை வந்து மீடியமில் வைக்கணும். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். கிரேவி இப்போது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி சாப்பிடலாம். இதை வந்து களி கூட, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.